ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் பெருமிதத்தோடு சந்தோஷமாய் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் செய்திக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே வசனம் கிடைத்து விட்டது. ஆனால் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருந்த போது ஒரு குட்டி கதையோடு கூட துவங்கலாம் என்று நான் யோசித்தேன். ஒரு குட்டி பையன் இருந்தானாம். இந்த குட்டி பையன் தன்னுடைய குறைகளையே பேசுகிற பையனாக இருந்தான். அவனுடைய வாயிலேயே எந்த நேரமும் கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும். நம்முடைய வாயில் என்ன வருதுன்னு அவரவர் யோசித்து கொள்ளலாம். இந்த பையன் சின்ன பையன்தான், ஆனால் இவன் எப்போ பாரு தன்னுடைய குறைகளை பார்க்கிறவனாக இருந்தான். இவன் ஏசப்பா கிட்ட தினமும் ஜெபம் பண்ணுவான். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் ஏசப்பாட்ட சொல்கிறான், ஏசப்பா எங்கள் அப்பா எப்போ பாரு என்னை அடிக்கிறாங்க, எங்கள் அம்மா எப்போ பாரு என்னை திட்டுறாங்க, எங்களுடைய டீச்சர்ஸ் எப்போதும் என்னை கர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானாம். சொன்ன உடனே ஏசப்பா சரி இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டுமே என்று சொல்லி அன்றைக்கு ராத்திரி அவனுடைய சொப்பனத்திலே தோன்றி ஏசப்பா அவனோடு கூட பேச தொடங்கினாங்களாம். அப்போ பேசும்போது ஏசப்பா சொன்னாங்களாம், தம்பி நான் இன்னைக்கு உனக்கு 2 பெட்டிகளை கொடுக்குறேன். அந்த பெட்டிகளில் ஒரு பெட்டி தங்கத்தினால் ஆன பெட்டி, இன்னொரு பெட்டி கருப்பு பெட்டி. இந்த 2 பெட்டியையும் நீ வைத்துக்கொள். இன்னும் 1 மாதம் கழித்து நான் மறுபடியும் உன்னை சந்திக்க வருவேன். அப்பொழுது அந்த பெட்டியை குறித்து நான் கேட்பேன் என்று ஏசப்பா சொன்னார். அப்போ இந்த பெட்டியை வைத்து நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டானாம். கேட்ட உடனேயே அந்த தங்க பெட்டியில உனக்கு நடக்கிற நல்லதை மட்டும் எழுதி போடு, அந்த கருப்பு பெட்டியில உனக்கு நடக்கிற குறைகள் எல்லாவற்றையும் எழுதி போடு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவனும் சரிப்பா நான் இனிமேல இருந்து நல்லதெல்லாத்தையும் தங்க பெட்டியில் போடுறேன், எனக்கு நடக்கிற கெட்டதெல்லாத்தையும் கருப்பு பெட்டியில் போடுறேன் அப்படின்னு சொன்னானாம். தினமும் எழுந்து ஜோம் பண்ணும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா அவன் இமேஜின் பண்ணி அந்த தங்க பெட்டியில் போட தொடங்கினான். அவனுக்கு இருக்கிற குறைகள் என்று அவன் அனுதினமும் சொல்லி கொண்டிருந்தானே, அந்த குறைகளை ஒவ்வொன்றா எடுத்து அந்த கருப்பு பெட்டியில் போட தொடங்கினான். நாட்கள் சென்றது. ஏசப்பா சொன்னதுபடியே 30 நாட்கள் கழித்து இவனை மறுபடியும் சந்திக்க வந்தார். அப்போ வந்தபோது ஏசப்பா நீங்கள் சொன்ன அசைன்மெண்ட்டை நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானாம். அப்போது ஓகே நீ முதல்ல எனக்கு கருப்பு பெட்டியை எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவன் அந்த கருப்பு பெட்டியை தூக்கி பார்க்குறான், அதில் வெயிட்டே இல்லை. என்னடா இது, இதில் தான் நான் அதிகமாக போட்டேன், இது வெயிட் இருக்கணுமே, எப்படி இதில் வெயிட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு ஏசப்பா வெயிட்டாகவே இல்லை ஏசப்பா அப்படின்னு சொன்னானாம். உடனே சரி இப்போ அதை வச்சிரு, தங்கப்பெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். தங்கப்பெட்டியை தூக்குறோம், அவ்வளோ ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ஏசப்பா இது நல்ல வெயிட்டாக இருக்குது, நான் நிறைய இதில் எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். அப்போது ஏசப்பா சொன்னாங்களாம், தம்பி அந்த கருப்பு பெட்டி தூக்குனப்போ வெயிட் இல்லைல்ல, அதை கொஞ்சம் அப்படியே திருப்பி பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதை திருப்பி பார்த்தா அதுக்கு கீழே ஒரு பெரிய ஓட்டை இருந்ததாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், தம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்கும், ஆனால் அந்த குறைகள் உன் கூடவே வராதுப்பா. அது அன்னன்னைக்கு கருப்பு பெட்டியில் போட்டுக்கிட்டே இரு, ஆனால் நிறைவானதுன்னு நான் கொஞ்சம் தந்திருக்கேன் பாரு, அது என்றைக்குமே உன்கிட்ட நிலைச்சிருக்கும்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அன்னைக்கிலிருந்து அவன் கருப்பு பெட்டியில் குறைகளை போட தொடங்கினா, ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கலை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் என்ன நினைக்கிறோம், வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் என்னுடைய போராட்டங்களுக்கு முடிவில்லை, என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவில்லை, நான் அப்படியே தான் இருக்கேன், நான் ஒன்றும் வளர்ந்த மாதிரி தெரியல என்று சொல்லி கொண்டிருக்கிற குறை சொல்லுகிறவர்களாகிய நாம் இன்றைக்கு தங்க பெட்டியை பெற்றுக்கொண்டு போக போகிறோம். ஹல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் அந்த தங்க பெட்டியை காட்டிருங்க தம்பி. அப்போ எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், அதை பார்த்தாங்கன்னா தங்க பெட்டி வேணுமா கருப்பு பெட்டி வேணுமா அப்படின்றது இன்னைக்கு நீங்களே முடிவு பண்ணி தான். இந்த கருப்பு பெட்டி ஓட்டையுள்ள பெட்டி, இந்த ஓட்டையுள்ள பெட்டியும் நம்ம இடத்துல இருக்கட்டும். எதுக்காக? கொஞ்சம் கஷ்டமும் வரும்ல, அதெல்லாத்தையும் தூர போடுறதுக்காக. ஆனால் இன்னொரு பெட்டி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பெட்டி. அந்த பெட்டி தங்க பெட்டி, கருப்பு பெட்டி அல்ல, தங்க பெட்டி. அந்த தங்க பெட்டியை இன்னையிலேருந்து நான் எனக்கு நிறைவானதா எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தங்கப்பெட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. ஹalleluya. சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹalleluya. இன்னைக்கு என் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே எனக்கு ஒரு தங்க பெட்டியை தந்திருக்கிறார். இந்த தங்க பெட்டியிலே நான் அதிகமான நன்மைகளை பெறப்போகிறேன். எதனாலே? விசுவாசத்தினாலே அதிகமான நன்மைகளை நான் அனுதினமும் பெறுவேன். அவைகளை சேர்த்து கொள்ளுகிறதற்கு என் ஆண்டவர் ஒரு தங்க பெட்டியை எனக்கு தந்திருக்கிறார். நாம் இன்றைக்குள்ள வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹalleluya. இந்த சம்பவத்தின் முன்னோட்டம் என்ன என்பது உங்களுக்கு அதிகமானவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் சுருக்கமாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். மரியாள், மார்த்தாள், லாசரு என்று சொல்லி 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம் பெத்தானியா என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார்கள். இந்த குடும்பத்தில் இருந்த விசேஷம் என்னன்னா, ஏசப்பாவுக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். ஹalleluya. அது ஒரு சிறிய குடும்பம். ஆனா அந்த சிறிய குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய பார்வை எப்போதுமே இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் சின்ன குடும்பமா இருக்கலாம், தாழ்மையின் குடும்பமா இருக்கலாம், ஏழ்மையின் குடும்பமா இருக்கலாம். ஆனா உங்களுடைய குடும்பத்தின் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நம்புறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமே, நான் நம்புறேன். ஹalleluya. இந்த குடும்பத்தின் மேல் ஆண்டவர் பிரியமா இருந்ததினால அடிக்கடி இவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் பேசுகிறது உண்டு. ஆவிக்குரிய வார்த்தைகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறது உண்டு. அப்படிப்பட்ட நல்ல சகோதரிகள் இந்த மரியாளும் மார்த்தாளும் அவர்களுடைய சகோதரன் லாசரு இவர்கள் நன்றாய் வாழ்ந்திருந்த போது ஆண்டவர் ஊழியத்தின் நிமித்தமாய் வேறு கிராமத்திற்கு போயிருந்த போது திடீரென்று லாசரு வியாதிப்படுகிறார். வியாதிப்பட்ட உடனேயே ஆண்டவருக்கு செய்தி அனுப்பிவிட்டார்கள். ஆண்டவரே, நீர் அதிகமாய் நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஏசப்பா அங்கிருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது சீஷர்களிடத்துல பேசுறாரு. நாம இன்னும் 2 நாட்கள் கழித்து போகலாம், உடனே போக வேண்டாம், 2 நாட்கள் கழித்து போகலாம் என்று சொல்லி ஆண்டவர் தள்ளி போடுகிறார். ஹalleluya. உடனே கிளம்பி வரல, உடனே பெட்டிஷன் சால்வ் ஆகல. ஆண்டவர் வெயிட் பண்றாரு. இவங்களுடைய பேஷன்ஸ் எவ்வளோ இருக்கு, இவங்களுடைய பொறுமை எவ்வளோ இருக்குங்கிறத ஆராயும்படியாக ஆண்டவர் அங்கேயே இருந்துடுறார். இருந்து கொஞ்சம் கழித்து வருகிறார். வரும்போது எதிர்கொண்டு ஓடுகிறாள் மார்த்தாள். மார்த்தாள் ஓடி போய், அப்பா ஏசப்பா, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இது நடந்திருக்காதே, இப்ப என் சகோதரன் மரித்து போய்விட்டானே என்று சொல்லி கதறுகிறாள். ஹalleluya. இந்த மார்த்தாள் அப்படி ஓடி போய் கதறின உடனே தான் ஏசப்பா அந்த வார்த்தை அவளை பார்த்து கேட்டார். ஹalleluya. என்ன சொன்னாரு? நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லம்மா, நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்ல, என்ன விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னாரியே. இதுக்கு முன்னாலேயே இவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க, ஏற்கனவே பல வேத ஆராய்வுகளை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இப்ப என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கோம் இல்லையா? நேற்றைக்கு தான் ஒரு அற்புதம் ஏசப்பா நமக்கு செஞ்சிருப்பாங்க, இன்னைக்கு ஒரு தேவைக்காக நம்பவே முடியாது இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி கேட்டார். ஹalleluya. நான் என்று அந்த இடத்திலே யாரை சொல்லுகிறார்? இது ஏசப்பாவே தன்னுடைய வாயால சொன்ன வார்த்தை. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொன்னதல்ல, ஏசப்பாவே தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இவர் நானே என்று சொல்லி அதே அதிகாரத்திலே யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தன்னை குறித்து ஒரு முகவரியை சொல்லுகிறார். பாருங்க, நானே என்னவா? சொல்லுங்க, வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹalleluya. அவரை குறித்து ஒரு அறிமுகம் என்ன சொல்றார்? நானே, வேறொருவன் கிடையாது, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்ன ஒருத்தன் விசுவாசிக்க முடியும்னா செத்து போனவன் கூட உயிரோட வந்துருவான். ஹalleluya. விசுவாசிக்க கூடுமானால் மரித்தாலும் பிழைப்பான். எனக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செத்து போன நிலையிலே இருக்கிறது? இன்னைக்கு ஒருவேளை நாரை போகிற நிலையில அதை ஓப்பன் பண்ண முடியாது. அதை நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னா நான் அவமானப்பட்டுடுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளை இன்றைக்கு திறக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. எதற்காக?
அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும்படியாக. ஹalleluya, ஹalleluya. நானே என்று ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இப்படி 5 வேறு இடங்களிலும் நானே நானே என்று சொல்லி இந்த யோவான் தீர்க்கதரிசி அந்த யோவான் சுவிசேஷத்திலேயே பல இடங்களிலே நானே என்று சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடியும். அது எல்லாத்திற்கும் உரிய ஏசப்பா தான் நமக்கு சொல்லுகிறார். என்ன நடக்குமா? மகிமை நடக்கும். ஹalleluya. எதை காண்போம் நாம? சொல்லுங்களேன். மகிமையை காண்போம். அவர் யார் என்கிற அறிமுகத்தை நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருப்பார். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நானே வாசல் என்று சொல்லியிருப்பார். 10:11 நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருப்பார். 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 15:5 நானே திராட்சை செடி. இந்த 6 காரியங்களை நம்ம பார்த்தோமானா ஆண்டவருடைய முழுமையை நம்ம அதுல பார்த்து விட முடியும். ஹalleluya. சொல்லுங்களேன். ஹalleluya. அப்படி முழுமையும் கொண்டிருக்கிற இயேசு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் சொல்லவில்லையா அம்மா, நான் சொல்லவில்லையா அப்பா, விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. என்னென்ன கிடைக்கும்? அப்போ எல்லாருக்குமே விசுவாசிக்கிறேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். என்ன கிடைக்கும்? ரோமர் 11:17 நம்ம வாசிப்போம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். போதும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நமக்கு விசுவாசம் இருக்குமானா பிழைப்பு உண்டாகும். என்ன உண்டாகும்? நம்ம இந்த பூலோக வாழ்வு நமக்கு பிழைக்கத்தக்கதாக இருக்கும். நம்ம அழிந்து போகவே மாட்டோம். ஹalleluya. இந்த உலகத்துல இந்த பூலோகத்துல பிழைப்பு உண்டாக செய்கிற விசுவாசம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பரிசுத்த வாழ்வை நாம் வாழ முடியும். விசுவாசத்தினால நம்ம என்ன வாழ முடியும்? ரட்சகர் என்று சொல்லி அங்கே நாம வாசிப்போம். அவர் பாவத்தில் இருந்து ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ விசுவாசம் நமக்கு இருக்குமானா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹalleluya. இந்த உலக வாழ்வை குறித்து தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒன்று, நமக்கு வாழ்வு கிடைக்கும். அடுத்தது நமக்கு மறுவாழ்வு கிடைக்கும். பாவத்தினால செத்து போய் இருந்த நமக்கு ஆண்டவர் மறுவாழ்வு தருவார் இந்த பூலோகத்துல. அப்போஸ்தலர் 8:37 நம்ம வாசிக்கிறோம், நீ விசுவாசிக்க கூடுமானால் தடையில்லை என்று சொல்லி பிலிப்பு ஒரு அதிகாரியை பார்த்து சொல்லுகிறார். என்ன அவர் சொல்றாரு? நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ விரும்புகிறேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாமா, நான் ஞானஸ்நானம் பெறலாமா என்று சொல்லும்போது நீ விசுவாசித்தா தடையில்லை. ஹalleluya, ஹalleluya. அப்ப புது வாழ்வும் விசுவாசத்தினால கிடைக்கும். என்ன கிடைக்கும்? லைனா சொல்லுங்களேன். முதல்ல வாழ்வு கிடைக்கும், அதான் பூலோக வாழ்வு. மறுவாழ்வு கிடைக்கும், புது வாழ்வு கிடைக்கும். இதுக்கும் எல்லாத்துக்கும் மேலான ஒரு வாழ்வும் கிடைக்கும். அது யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு கிடையாது, நம்ம முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், அவனுக்கு நரகம் இல்லை. கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்களேன். விசுவாசிகளே, நமக்கு என்ன உறுதியா இருக்கு சொல்லுங்களேன்? பூலோகத்துல வாழ்வு, மறுவாழ்வு, புது வாழ்வு, கடைசியா சொன்னது பரலோக வாழ்வு. இவைகள் எல்லாவற்றையும் எதனாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம விசுவாசி தானா? நான் விசுவாசி தான் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஆமென், ஹalleluya. எனக்கு பூலோக வாழ்வும் நிச்சயமாய் கிடைக்கும், எனக்கு பரலோக வாழ்வும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பூலோக வாழ்வுல என்னென்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அதுதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு
எதையுமே தடையா வைக்கல ஆண்டவர். எல்லாமே உனக்கு உண்டு, எல்லாமே உனக்கு கிடைக்கும். உனக்கு என்னெல்லாம் வேணும் இன்னைக்கு? நீங்க பெரிய லிஸ்ட் போடுங்க. அந்த குட்டி பையன் தங்கப்பெட்டியில போட்டான் பாருங்க, அது போல இன்னைக்கு போய் உட்கார்ந்து லிஸ்ட் போடுங்க. ஏசப்பா, இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு குறைவா இருக்கிறது எனக்கு தாங்க அப்பா. நான் இன்னைக்கு பிளாக் பாக்ஸ்ல போட மாட்டேன், நான் இன்னைக்கு கோல்டன் பாக்ஸ்ல போடுறேன் என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் எல்லாம் கிடைக்க பண்ண போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, 1 யோவான் 5:4 விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஜெயம் வாழ்க்கை தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, எல்லாருடைய கரங்களும் தூக்கப்படலையே. நான் ஜெய வாழ்க்கை தான் வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாகவே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே ஒரு தகப்பன் மிகுந்த துக்கத்தோடு கூட வருகிறார். தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த மகனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. என்ன? அவன் திடீர்னு போயிட்டு தீல விழுந்துடுறான், திடீர்னு போயிட்டு தண்ணீர்ல விழுந்துடுறான். நம்முடைய சபையில கூட ஒரு குட்டி தங்கச்சி கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாலே வந்திருந்தாங்க. அந்த தங்கச்சிக்கு பிசாசு பிடித்திருந்ததுனால அந்த தங்கச்சி தன்னை அறியாமலே போய் நெருப்புல விழுந்துட்டா. அவளை இங்க கூட்டி கொண்டு வந்தாங்க. அவளுக்காக ஜெபித்த போது அந்த பிள்ளை நல்ல சுகம் பெற்றாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை நல்ல சுகம் பெற்றாள். அதுக்கு பிறகு கடினமான வேலைகளை கூட அவ செய்ய தொடங்கினாள். ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன், அவர் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்ய தொடங்கினாளாம். ஹல்லேலூயா. பெட்ரோல் பங்க்ல நாள் முழுதும் நிற்கணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்த. இந்த சந்திர ரோகியை சீஷர்களிடத்துல கொண்டு வராங்க. சீஷர்கள் ஜெபித்து பார்க்குறாங்களே, அவங்களால விடுதலை பெற்றுத்தர முடியவில்லை. உடனே இந்த தகப்பனார் ஏசப்பாவிடத்துல கொண்டு வரார். கொண்டு வந்து, ஏசப்பா, நான் இவனை முதல்ல சீஷர்களிடத்துல எடுத்துட்டு போனேன், ஆனா சீஷர்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொன்னோன்னு ஏசப்பா கொஞ்சம் துக்கம் ஆயிடுச்சு. ஏசப்பா, அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும்பா நான் உங்க கூட இருக்க முடியும்? எப்பதான்ப்பா கத்துக்க போறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் அப்படி கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? எப்பயுமே ஜெபிக்கிறதுக்கு வேற யாராவது ஒருத்தரை தேடி நம்ம போறோம். நம்முடைய முழங்கால் எவ்வளவு முடங்குது நம்முடைய காரியங்களுக்காக. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை நாள் தான் ஓடி ஓடி திரிவீங்க? உங்களுடைய முழங்கால்களை கர்த்தருக்கு முன்பாக முடக்குங்கள். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியமாக வேணும்னாலும் இருக்கட்டும், ஆண்டவர் ஒரே வார்த்தையினாலே அவனுடைய பிசாசை போகச் செய்தார். அவன் சுகம் பெற்று தகப்பனோடு சந்தோஷமாக சென்றான். அதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு அதுக்கப்புறமா சீஷர்களிடத்துல சொல்றாரு. அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா விசுவாசம் தான். அந்த விசுவாசம் உனக்கு இருக்குமானா உங்களால எல்லாமே செய்து விட முடியும். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடும், கூடாதது எல்லாரும் சேர்ந்து கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் சேர்ந்து கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக மார்த்தாளிடத்திலே நான் உனக்கு சொன்னேன் இல்லம்மா என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் இன்னும் ஒன்று சொன்னாரு. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் பார்த்து, லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, இப்போ திறந்த நாருமே ஆண்டவரே என்று சொன்னாள் மார்த்தாள். ஆண்டவராகிய இயேசு கல்லறையின் பக்கத்தில் போய் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள். ஹல்லேலூயா.
ஹalleluya. விசுவாசத்துக்கு தடை என்ன? ஒரு கல் மூடி இருக்கு. விசுவாசத்தை அடைய முடியாதபடிக்கு, நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நாம் வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். ஹalleluya. ஏசப்பா சொல்றாங்க கல்லை எடுத்து போடுனா, ஆனா மார்த்தாளுடைய விசுவாசம் அப்ப கூட வெளியே வரல. இப்ப நாருமே அப்பா ஏன்பா திறந்து விட சொல்றீங்க? எதுக்குப்பா கல்லை புரட்ட சொல்றீங்க? இன்னைக்கு ஏதாவது கல் அகற்ற வேண்டியது இருக்கா? யோசித்து பாருங்க. ஆண்டுடைய சத்தம் கேட்க கூடாதபடிக்கு கல்லறையினுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற, கல்லால் தன்னை மூடி வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாவத்திற்கு மறித்து கிடக்கிறீர்களானால் கல்லை எடுத்து போடும்படியாய் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹalleluya. அது என்ன கல்லாம் தெரியுமா? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அது என்ன கல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம் அந்த கல்லை. வாசிங்க. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து இந்நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கல் அது? என்ன கல்லு? கல்லான இருதயம், ஹார்ட் ஹார்ட். நம்ம அதை ஸ்ட்ராங் ஹார்ட்னு சொல்ல முடியாது, கடினமான உள்ளம். நிறைய நேரங்களில் விசுவாசம் அப்படின்றத எட்டி பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு சில மூட நம்பிக்கைகளில் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள சேர்த்து வச்சிருப்போம். ஹalleluya. நம்முடைய இருதயம் நம்மளை அறியாமலே அந்த மூட நம்பிக்கையை தான் நம்பும். ஆமென், ஹalleluya. எதை நம்பாது? ஏசப்பா சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நம்பாது. ஏசப்பா சதையான இருதயத்தை இன்றைக்கு நமக்குள்ளே புதுப்பிப்பாரானால் நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் துளிர்விடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்லை எடுத்து போடுங்கள். ஹார்டா இருக்கிற கல்லை தூக்கி போட்டுருங்க வெளியே. இன்னைக்கு சதையான இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே புதுப்பிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படி சதையான இருதயம் நமக்குள்ள வர்றதுக்கு அங்க என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். முதலாவதாக என் நியாயங்களை கை கொண்டு. முதல்ல என்ன செய்யணுமா? கல்லை எடுத்து போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என் நியாயங்களை கை கொண்டு. அப்படியானா நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனா யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். மோசேயும் ஜனங்களும் ஒரு பெரிய இடர்ல இருந்து தப்பித்து வந்திருக்கிறாங்க. பார்வோனுடைய ரதங்கள் மேற்கொள்வார்கள் என்கிற பயம் இருந்தது. ஆனா ஆண்டுடைய மேலான கிருபையினால செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. வந்து ஒரு அதிகாரம் முழுக்க ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அடுத்த அதிகாரத்திலேயே கொஞ்சம் தண்ணி கிடைக்கலன்னு உடனே ஜனங்க முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. அதுதான் கல்லான இருதயம். அதுதான் என்னது சொல்லுங்களேன்? கல்லான இருதயம். மைண்டுக்குள்ள ஒன்று ரெஜிஸ்டர் ஆகி கிடக்குது. இத்தனை நாள் பார்த்துருக்காங்க, கண்ணார கண்டுட்டாங்க. அந்த செங்கடல் நடுவா அழகா நடந்து வந்தாங்க. வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னாச்சு? இருதயம் கல்லாயிட்டு. திரும்பவும் இருதயம் கல்லாயிடுச்சு. விசுவாசம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆண்டவர் மோசே முறையிட்ட உடனே மோசேண்டத்துல சொல்றாரு, ஏன்பா முறையிட்டு இருக்க? அந்த ஒரு மரத்தை காட்டுற, அந்த மரத்தை வெட்டி அதுல போடு என்று சொன்னார். மோசே அதற்கு கீழ்ப்படிந்திருக்கலன்னா அன்னைக்கு மகிமையை கண்டிருக்க முடியாது. ஹalleluya. மோசே ஆண்டவர் சொன்னபடியே மரத்தை வெட்டி அதிலே போட்டபோது அந்த தண்ணீர் கசந்து போன மாறா அன்னைக்கு மதுரமாக மாறியது. ஹalleluya, ஹalleluya. என் நியாயங்களை கைக்கொள்ளு. இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் தானா? ஏசப்பா சொல்லுகிற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறதற்கு நாம ஆயத்தம் தானா? அப்படி நாம இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறும். என்னென்ன கசப்பு இருக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில பல ஆண்டுகளா சில கசப்பு இருக்கும். அதுல இருந்து மாற்றமே இருக்காதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம். விசேஷமா பிள்ளைகள் தவறுகள் செய்யும் போது ஒரு வாட்டி சிக்ஷித்து பார்ப்போம். அடுத்த தடவை திரும்பவும் தவறுகள் செய்யும் போது அப்படியே இருதயம் உடைஞ்சு போயிடும். கணவர் குடித்து கொண்டு வீட்டிற்கு வரும்போது ஒரு நாள் சகித்து கொள்ளுவோம். திரும்ப 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 அதே நடக்கும் போது இருதயம் கசந்து போகுது. ஹalleluya. இன்னைக்கு மரத்தை வெட்டி போடுங்க தண்ணிக்குள்ள. ஹalleluya,
ஹalleluya. மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ள போடுங்க, கல்லை புரட்டி போடுங்கள், என் ஆண்டவர் உங்களுடைய சதையான இருதயத்துக்கு விசுவாசத்தை கொடுப்பார். அது நிமித்தமாய் மகிமையானவைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. நாம் வேதத்துல எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரி வராங்க, அவங்க விதவை. அந்த விதவையான சகோதரி தீர்க்கதரிசியிடத்துல உதவி கேட்டு வராங்க. ஐயா, எனக்கு ஏதாவது செய்யுங்க, என் புருஷன் கடன் வாங்கி கடன்காரங்க என்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிற அளவிற்கு எங்களை விட்டு விட்டு அவர் மரித்து போய்விட்டார், எனக்கு ஏதாவது பண்ணுங்க. எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? உடனே கேட்டாரு, ஏம்மா உன்கிட்ட என்ன இருக்கு வீட்டில்? அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்லைப்பா. சரி, நான் சொல்றத நீ செய். நீ இப்போ அயல் வீட்டாரிடத்துலையும் உன் வீட்டில் இருக்கிற எம்டி வெசல்ஸ் எல்லாத்தையும், வெறும் பாத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ரூம்ல நீயும் உன் பிள்ளைங்களும் மட்டும் இருந்துட்டு கதவை அடைச்சிக்கோ. அடைச்சிட்டு நீ அந்த எண்ணெயை எடுத்து ஊற்று. அவ்வளவுதான் சொன்னார், வேற ஒண்ணுமே சொல்லல. அது பெருகும்லாம் கூட அவர் சொல்லல. நீ எண்ணெய் எடுத்து ஊற்றுன்னு சொன்னாரு. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சொல்லுங்களேன். நம்மளுக்கு கல்லான இருதயமா இருக்கா இல்ல சதையான இருதயமா இருக்கான்றது இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிரும். நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம்? இந்த மனுஷனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு, இந்த மனுஷனுக்கு ஏதோ பித்து பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா அந்த தாய் அப்படியே கீழ்ப்படிந்தாள். ஹalleluya. வீட்டுக்கு போனா எண்ணெயை ஊற்ற தொடங்கினா ஊற்ற ஊற்ற பெருகுது எண்ணெய். ஹalleluya. எப்ப இதுக்கு மேல பாத்திரம் இல்லை அப்படின்ற நிலை வந்துச்சோ அப்போ எண்ணெய் நின்று போச்சு. ஹalleluya, ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என் நியாயங்களை கைக்கொள். ஆமென், ஹalleluya. அப்பொழுது உங்களுடைய இல்லாமை மாறும். சில நேரங்கள் பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை. யோனா கர்த்தருக்கு விரோதமாக ஒரு கப்பல்ல ஏறி போறார். பயங்கரமான புயல் காற்று நடு காற்றுல வருது. அந்த நேரத்துல இவங்களை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு திணறாங்க. அப்போ ஒரு வார்த்தை யோனாவின் வாயிலிருந்து தான் புறப்பட்டுச்சு. யோனா சொன்னார், என்ன தூக்கி கடல்ல போட்டுரு, நீங்க தப்பிச்சுக்கோங்க, என்ன தூக்கி கடல்ல போட்டுரு. ஒருவேளை இவங்க அப்படி செய்யாது இருந்திருந்தா மொத்தமா செத்து போயிருப்பாங்க. தூக்கி கடல்ல போட்டாங்க, புயல் காற்று அமர்ந்தது. ஹalleluya. என்ன கல்லை தூக்கி போடணும் இன்னைக்கு யோசிங்க. அதுக்காக புருஷனை தூக்கி போட சொல்லல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவையற்ற கடினமான உள்ளத்தை இன்றைக்கு தூக்கி வெளியே போடுங்க. ஹalleluya. என் ஆண்டவர் சதையான இருதயத்தை நம்முடைய இருதயத்துல புதுப்பிக்கட்டும் இன்னைக்கு. ஹalleluya, ஹalleluya. எனக்கு அது வேணும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஹalleluya. என் நியமங்களை கைக்கொள், அப்பொழுது புதிய ஆவியை கொடுப்பேன் என்று வாசித்தோம். என்ன கொடுப்பாராம்? புதிய ஆவி. ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல சொல்லுகிறார், இவன் வேறே ஆவி உடையவன். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுகந்தி அக்கா கரெக்டா சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி இல்லாமா? காலேப் என்று சொல்லுகிற கர்த்தருடைய தாசன், அவர் பரிசுத்தவானா இருந்தபடினால ஆண்டவர் அவரை குறித்து கொடுத்த சாட்சி, இவன் வேறே ஆவி உடையவன். இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன ஆவி உடையவர்கள் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவர் புதிய ஆவியை வைக்க விரும்புகிறார். ஹalleluya. இந்த புதிய ஆவி, வேறே ஆவி இருந்த காலேப்பால என்ன செய்ய முடிஞ்சதுன்னா பாசிட்டிவா பேச முடிஞ்சது. அதான் விசுவாசம். அதுதான் என்னது சொல்லுங்களேன்? விசுவாசம். அவரால் நடக்க முடியாத ஒரு காரியத்தை நடக்கும் என்று சொல்ல முடிந்தது. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அந்த வேற ஆவி எனக்கு வேணும்னு கேளுங்க. ஆமென், ஹalleluya. அந்த புதிய ஆவி, அந்த வேற ஆவி எனக்கு வேணும். அந்த ஆவி அவருக்கு இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுவார், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு சொல்வார். ஹalleluya. அவருக்கு ஒன்று தெரியும், ஏசப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும். இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏசப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஏசப்பா பார்க்கட்டும். ஹalleluya, ஹalleluya. நாம ரொம்ப தைரியமா எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும்னு சொல்லிடுவோம். ஆனா ரிவர்ஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும்ல. ஹalleluya. கர்த்தர் என் மேல் பிரியமா இருந்தால் நான் எளிதாய் ஜெயித்து விடுவேன். ஹalleluya, ஹalleluya. அதுதான் ஒரு புதிய ஆவி. புதிய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். திரும்ப சொல்லுங்களேன், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதை இன்னும் ஜெயிக்க முடியல உங்களால? நோயை ஜெயிக்க முடியலையா? பிரச்சனையை ஜெயிக்க முடியலையா? பாடுகளை ஜெயிக்க முடியலையா? கடன் பிரச்சனையை ஜெயிக்க முடியலையா? இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்தினால நான்
நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசத்தினாலே நான் மகிமையை கண்டடைவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். சவுல் என்று சொல்லுகிற ராஜா பராக்கிரமமான ராஜா என்று சொல்லி 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவருக்கு கீழே 5 ராஜ்யங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தாராம். 5 countries, 5 ராஜ்யங்களை ஈஸியா கைப்பற்றினவருக்கு ஒரு கோலியாத்தை பார்த்து நடுக்கம் வந்துருச்சு. அது எப்படி வந்தது? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 5 ராஜாக்களை முடக்கி வச்சு ராஜ்யங்கள் எல்லாம் தன் கைவசப்படுத்தி கொண்ட ஒரு ராஜா எப்படி வீக்கா போனாரு? ஏன் விட்டு கொடுத்தாரு? எதனால அவருடைய ஸ்ட்ரென்த் மங்கி போச்சு? நான் யோசித்து பார்த்தேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர் மேல் வைத்திருந்த பிரியத்தை அவர் இழந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன் பேர்ல வைத்திருக்கிற பிரியத்தை அவர் இழந்து போனார். தேவன் தன்னை விட்டு விலகினார். அவருக்குள்ள அசுத்த ஆவி குடி புகுந்தது. ஹல்லேலூயா. அசுத்தாவி வந்த உடனே தேடுறாங்க, யார் இந்த ஆவியை விரட்டுறதுன்னு சொல்லி தேடுறாங்க. அப்ப கண்டுபிடிக்கிறாங்க இந்த குட்டி பையனாகிய தாவீது. ஹல்லேலூயா. அவன் வந்தான், பாட்டு பாடின ஆவி பறந்து போயிருச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய சரீர அளவோ நம்முடைய வெளியரங்க தோற்றமோ ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஆண்டவருக்கு தேவை உள்ளத்திலே ஆண்டவர் மேலே இருக்கிற பிரியம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நாம என்ன புதிய ஆவி உடையவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால எதையும் ஜெயித்து கொள்ளலாம். நீங்க என்னால முடியாது அப்படின்னு இனிமேல் சொல்றத மறந்துருங்க இன்னையில இருந்து. ஹல்லேலூயா. எல்லாமே என் இயேசுவின் கிருபையினாலே நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுங்க. பிரியமில்லாத செயல்களை அவர் செய்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 15:23 நாம வாசிக்கிறோம். விக்கிரக ஆராதனை செய்தாரா, ரெண்டகம் பண்ணுதல் செய்தாரா, முரட்டாட்டம் பண்ணினாரா, அவபக்திக்கு ஏதுவான காரியங்கள் செய்தாரா, அப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சா ஆண்டவர் விலகி போவாரா போக மாட்டாரா? போவாரா போக மாட்டாரா? நிச்சயமா போயிடுவாரு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எனக்குள்ள ஆண்டவரை புதிய ஆவி வேணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு புதிய ஆவியை தாங்க ஆண்டவரே. புதிய ஆவியோடு கூட நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த சதையான இருதயம் வந்த உடனே அதுக்கு என்ன அறிகுறி தெரியுமா? நம்ம அறியாமலே நிறைய பேசுவோம். யாரை பத்தி பேசுவோம் தெரியுமா? ஏசப்பாவை பத்தி பேசுவோம். யார் யார் ஏசப்பாவை பத்தி நிறைய பேசுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சதையான இருதயம் இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நம்முடைய உள்ளத்துல ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? இவங்க ஒரு வெகுளி. இவங்க ஒரு வெகுளி. மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த சிஸ்டரா இந்த பிரதரா மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, அப்பவே போட்டு உடைச்சிருவாங்க. மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்லான இருதயம். மனசுல வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன? அதை தான் இன்னைக்கு அப்பா ஆராதனையில சொல்லிட்டே இருந்தாங்க. மன்னிப்பீங்களா? மன்னிக்கிறதுக்கு மனசு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா இருதயம் இன்னும் கல்லாதான் இருக்கு. இருதயம் இன்னும் என்னவா தான் இருக்கு? கல்லை எடுத்து போட்டுடலாமா புதிய வருஷத்துல? ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் இந்த கல்லை இன்றைக்கு புரட்டி போடுகிறேன், அதை எடுத்து போடுகிறேன். தானியேல் பத்திரத்துல கையெழுத்து போட்ட பிறகும் கொஞ்சம் கூட பயம் இல்லை அவருக்கு. ஏசப்பாவை நோக்கி ஆண்டவரை நோக்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால நிற்கிறாரு, 3 வேளையும் நிற்கிறாரு. ஆண்டவரோடு கூட பேசுகிறதற்கு அவருக்கு அவ்வளோ ஆசை. ஹல்லேலூயா. வேறொரு ஆசை இல்லை சொல்லுங்களேன். உம்மை தவிர, எல்லாரும் சேர்ந்து, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர, இயேசுவே என்னுடைய ஆசை, உம்மை தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவை தவிர ஆசை இல்லைன்னா இன்னையிலிருந்து நம்முடைய வாய் அடக்கி வைக்கவே கூடாது. ஏசப்பாவை குறித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தானியேல் வர இருந்த ஆக்கினைக்கு கொஞ்சமும் பயப்படல. தூக்கி சிங்கக்கபியில போட்டுடுவாங்கன்னு ஆணை வந்துருச்சு. ஆனா அந்த சிங்கத்தை ஒரு பொருட்டா கூட அவர் நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய இருதயம் சதையான இருதயம். ஹல்லேலூயா.
ஹalleluya. இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே நான் சொல்ல முடியும், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எப்படி கல்லை எடுத்து போட்டு விசுவாசிக்கணும். ஹalleluya. கல்லை எடுத்து போட்டாதான் விசுவாசம் பிறக்கும். கல்லை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு புதிய ஆவியோடு கூட ஆண்டவரோடு பேச தொடங்குங்கள். ஆண்டவரை குறித்து பேச தொடங்குங்கள். உங்களுடைய காரியங்கள் அப்படியே தானாய் செய்தருளுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. இந்த ஆண்டு அதுக்கான ஆண்டு தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான், ஊழியம் செய்கிற ஒரு பரிசுத்தவான், இவர் தன்னுடைய செய்தி நேரத்துல முடிந்த பிறகு எல்லாருக்காகவும் சுகத்திற்காக ஜெபிப்பாராம். வியாதியஸ்தர்கள் எல்லாம் எழுந்து அப்படியே ஓடி வந்து மேடையில வந்து சாட்சி சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான். அவர் ஜனங்க நினைக்கிறத அப்படியே சொல்லுவார். அப்படிப்பட்ட வரங்களை பெற்ற ஒரு பரிசுத்தவான் அவர் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் என்று ஒரு அம்மா கேள்விப்படுறாங்க. அந்த அம்மாவும் ஒரு குக்கிராமத்திலிருந்து தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவங்க இருக்கிற இடம் ரொம்ப குளிர் மிகுந்த ஒரு பிரதேசம், ரொம்ப குளிரான ஒரு இடம். குளிரான இடத்துல காலில் ஷூ போடாம நடந்து கொள்ள முடியாது. பூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூட்ஸ் போட்டாதான் அவங்களால நடக்க முடியும். இல்லைன்னா அந்த குளிர்ல அவங்களுடைய கால் எல்லாம் மறுத்து போயிடும். அந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு பல ஆண்டுகளா சப்பானியா இருக்கான், அவனால் நடக்க முடியாது. அவனுடைய கால்களுக்கு இந்த கட்டை வைத்து தான் அவன் நடக்க வேண்டும், கட்டை வைத்து நடக்க வேண்டும். ஆர்டிஃபிஷியல் லெக் தான் அவனுக்கு இருந்தது. இந்த அம்மா இந்த சுவிசேஷகர் இந்த இடத்துல ஊழியத்திற்காக வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மா முடிவு பண்ணாங்க, கண்டிப்பா இந்த ஆராதனையில போய் நான் கலந்துக்குவேன். இந்த ஆராதனையில நான் போய் கலந்துக்குவேன்னு மாத்திரம் முடிவு பண்ணல, அங்க போற இடத்துல என் பிள்ளைக்கு கால் சரியாயிடும், திரும்ப வர்றதுக்கு என் பிள்ளைக்கு என்ன தேவை? பூட்ஸ் தேவை. ஹalleluya. அது வரைக்கும் பிள்ளைக்கு பூட்ஸ் வாங்கல. ஏன்னா பிள்ளை வெளியில போக முடியாது, சப்பானியாச்சே, வெளியே போக முடியாது. கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரயாசம் எடுத்து ஒரு பூட்ஸை வாங்கினாங்க. வாங்கி பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு பிரயாணம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இவங்க வந்தாங்க. அதே போல அந்த பரிசுத்தவான் ஜெபம் செய்த போது பிள்ளையுடைய கால் உயிர் கொண்டது. ஹalleluya. ஹalleluya. உயிர் கொண்டது. அவங்க அந்த அம்மா ஓடி வராங்க ஸ்டேஜுக்கு, பிள்ளையும் கூட்டிட்டு ஓடி வராங்க, கையில பூட்ஸை தூக்கிட்டு ஓடி வராங்க. மைக்ல சொன்னாங்க, இந்த இடத்துல அர்த்தர் இருக்கிறபடினால இங்க வந்தா என் பிள்ளை நடப்பான்னு எனக்கு தெரியும், ஆகவே நான் பூட்ஸோட வந்திருக்கிறேன்னு பூட்ஸை காட்டினாங்களாம். ஹalleluya. அந்த அம்மாவுடைய விசுவாசமே அந்த பிள்ளைக்கு சுகத்தை பெற்று தந்தது. ஹalleluya. அந்த போதகர்னாலேயோ அந்த சுவிசேஷகர்னாலேயோ அல்ல, அந்த தாயுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க முடியுமா? என்ன வேணும்னு ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுங்க, விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்டாருன்னு நான் முதல்ல சொன்னேன். மார்த்தாளை பார்த்து யோவான் 11:25 அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி வாசிப்போம்? யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். என்ன கேள்வி கேட்டாரு? இத விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு அதே கேள்வியை தான் இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதுக்கு மார்த்தாள் ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னு அடுத்த வசனத்துல வாசிப்போம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு சொல்லுங்களேன்? ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இப்போ மனசுல ஏதோ ஒன்று நினைக்க சொன்னனே, நினைச்சிட்டீங்களா? எல்லாருமே நினைச்சிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அந்த தலையாட்டுற பொம்மையை கொஞ்சம் போட்டு விடுங்க. ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்களேன் எல்லாரும், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் பாருங்களேன் எவ்வளவு அழகா தலையாட்டுது இல்லையா? அது போலவே இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பாட்ட பார்த்து, ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் கூடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 11:6 வாசிப்போம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுல என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு? தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். முதல்ல தேவன் உண்டு, தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் தான் விசுவாசிக்கணும். என்ன? தேவன் உண்டு, பலன் உண்டு. சொல்லுங்களேன், என்ன? தேவன் உண்டு, பலன் உண்டு. என் கூட யார் இருக்கா? தேவன் உண்டு, எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இன்னைக்குலேருந்து சொல்ல தொடங்குங்க, தேவன் என்னோடு உண்டு, ஆகவே எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. இந்த தேவன் நமக்கு தர இருக்கிற பலன்கள் என்னென்ன இருக்கு தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல முழுமையாக விசுவாசத்தின் பட்டியலையே நம்ம வாசிக்க முடியும். ரொம்ப குறைவான சிலவற்றை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். எபிரேயர் 11:3 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையால இந்த உலகமே உண்டாக்கப்பட்டது. அதுவும் விசுவாசிக்கிறவர்களுக்கு வார்த்தையாலே ஆண்டவர் சிருஷ்டிக்க முடியும். ஹalleluya. வாசிப்போம் அந்த வசனத்தை. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன அறிந்திருக்கிறோமா? காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்கினார், நமக்கு தெரியும். அது ஏற்கனவே ஏதோ ஒன்று இருந்தது, அவர் ரீக்ரியேட் பண்ணல, அவர் புதிதாய் உருவாக்கினார். அதுதான் சிருஷ்டிப்பு. ஹalleluya. அவர் ஏற்கனவே இருந்த ஒன்றிலிருந்து தோன்ற வைக்கவில்லை, அவர் புதிதாய் தோன்ற வைத்தார். அதுதான் உருவாக்கினார். அது அவரால் மட்டும்தான் முடியும், நம்மளாலெல்லாம் முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டில் தோசையோ இல்லை இட்லியோ இல்லை சப்பாத்தியோ நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்படி செய்யும் போது நின்றுட்டு, அடுப்பு பக்கத்தில் நின்றுட்டு தோசையே வா என்று சொன்னா வந்துருமா? பிளேட்டை வச்சுட்டு தோசையே வா, இட்லியே வா வந்துருமா? வராது இல்லையா? அது அப்ப நாம சிருஷ்டிகர்கள் அல்ல, நாம் அதற்கான ஆயத்தங்களை செய்தா அது நமக்கு கிடைக்கும். ஹalleluya, ஹalleluya. அப்ப சிருஷ்டிகர் என்பவர் யார் மாத்திரம்தான்? சொல்லுங்களேன், அவர் மாத்திரம்தான். அவரால் இல்லாத இடத்துலயும் உண்டாக்க முடியும். உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லையா? இன்னைக்கு உண்டாக்கி தருவாரு. நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. நாமளா ஆயத்தம் செஞ்சுதான் உண்டாக்கணும். ஆனா என்னுடைய ஆண்டவருக்கு உண்டாக்குகிறதற்கு ஆயத்தமே தேவையில்லை. அவர் சிருஷ்டிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கா? கவலை இருக்கா? கண்ணீர் இருக்கா? குடும்பத்துல சமாதானம் இல்லையா? பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லையா? ஒருவேளை குடும்பத்துல வேத வாசிப்பு குறைவா இருக்கா? ஜெபம் பண்ணுதல் குறைவா இருக்கா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வீட்டுல தேவ பக்தி சிருஷ்டிக்கப்படட்டும் ஆண்டவரே, வேத வாசிப்பு சிருஷ்டிக்கப்படட்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்க அந்த பாக்கியத்தை தாங்க அப்பா. நான் சொல்லி சொல்லி இழைச்சு போயிட்டேன் அப்பா. நான் சொல்லி பார்த்தேன், என்னுடைய பிள்ளை கேட்கிறதே இல்லை. நான் சொல்லி பார்த்துட்டேன், என்னுடைய வீட்டில் யாருடைய கோஆப்ரேஷனும் எனக்கு இல்லை. என் ஆண்டவர் புதிதாய் சிருஷ்டிக்கிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. என் ஆண்டவர் ஆதாம் என்ன அழகா சிருஷ்டித்திருப்பாருன்னு யோசித்து பாருங்களேன். அந்த வீடியோ கொஞ்சம் போட்டுடுங்க. ஆதாம் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவர் மண்ணை எடுத்தார். அந்த மண்ணை எடுத்து அவர் சிருஷ்டிக்கிற அழகை பாருங்களேன், அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிமையை பாருங்களேன். இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தாயின் கருவிலை உருவாக்கும் போதும் ஆனந்தமாய் சிருஷ்டித்திருப்பார். அவர் கொஞ்சம் மண்ணை எடுத்து செதுக்கிறார், அதுக்கு அழகான கண்களை வைக்கிறார், அதற்கு மூக்கை வைக்கிறார். அந்த மூக்கு வைக்கும் போது ஒருவேளை கொஞ்சம் சரியாக ஷேப் வரலைன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஷேப் ஆக்கி இருப்பார், அதை அழகுபடுத்தி இருப்பார். கைகளுக்கும் கால்களுக்கும் உருவம் கொடுத்திருக்கிறார். அந்த கைகளில் 5 விரல்கள் இருந்தாதான் அது அழகா இருக்கு, அது ஒன்னொன்னு ஒவ்வொரு வடிவத்தில் இருந்தாதான் அழகா இருக்கு என்று எண்ணி அதற்கு ஏற்ற வடிவங்களை என் ஆண்டவர் உருவாக்கினார். ஹalleluya, ஹalleluya. அங்க பாருங்களேன், என்ன அழகான ஒரு சிற்ப கலையாக ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி இருக்கிறார். அப்படியாக மண்ணை எடுத்து அந்த களிமண்ணை உருட்டி அதிலே ஆண்டவர் தன்னுடைய சொந்த கைகளால், ஹalleluya,
அவருடைய சொந்த கைகளால் ஒரு குயவன் பானையை வணைகிறது போல, பானைக்காவது உருவம் ஒரே மாதிரி தான், ஆனா மனுஷனுடைய எல்லா வளைவு சுழிவு எல்லாத்தையும் என்ன அழகா என் ஆண்டவர் நேரம் எடுத்து படைத்திருக்கிறாருன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. அதை பார்த்து சந்தோஷம் அடைந்திருப்பார். இன்னைக்கு நாம எல்லாரும் நம்முடைய எலும்புகள் நம்முடைய தாயின் கருவில உருவான நாள்ல என் ஆண்டவர் எவ்வளோ ஆனந்தம் அடைஞ்சிருப்பாருன்னு தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊற்றின போது அவனுடைய கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறந்து இந்த உலகத்திலே நாம் பிறந்த போது இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை என் ஆண்டவர் கண்டாரே. அப்படிப்பட்ட சிருஷ்டிகர் என்னுடைய வாழ்க்கையிலே புதிதான காரியங்களை சிருஷ்டிக்க போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் புதிதானவைகளை எனக்கு சிருஷ்டிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அதை தான் ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம் 19 வசனங்களிலே நாம வாசிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. புதியவைகளை என் ஆண்டவர் செய்கிறார். புதிய காரியத்தை என் ஆண்டவர் செய்கிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா 43 18 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அவர் உண்டாக்கி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தெய்வ பக்தியை உண்டாக்கி தருவார். பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற கசப்புகளை என் ஆண்டவர் அப்படியே அழித்து விட்டு புதிதாய் சிருஷ்டிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச தாய் ஒரு அம்மா வீட்டில் இருந்தாச்சுன்னா போதும், உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் வீட்டில் விசுவாசம் உள்ளவராக இருந்தால் போதும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிருஷ்டிகர். அவர் என்ன பலன் தருவார்? சிருஷ்டிகர் எனக்கு உண்டு, எனவே எனக்கு பலன் உண்டு. சொல்லலாமா? சிருஷ்டிகர் எனக்கு உண்டு, ஆகவே எனக்கு பலன் உண்டு. அடுத்ததாக எபிரேயர் 11:4 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இந்த ஆபேலுக்கு அவனுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்க வேண்டியவங்க, நாங்கள் பாவ செயலில் ஈடுபட்டதுனால ஆண்டவர் எங்கள் மேலே கோவப்பட்டுட்டாரு, நாங்கள் துரத்தப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாவ விமோச்சனம் வேணும்னா நீ பலி செலுத்துப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? காயினுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆபேலுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை தெரிந்து கொண்டு இவங்க ரெண்டு பேருமே பலி செலுத்த ஆண்டவரிடத்துல போறாங்க. அதுல யார் மாத்திரம்தான் நிறைவான பலியை செலுத்தினது? ஆபேல். ஆண்டவருக்கு பிரியமான கர்த்தருக்கு உகந்த காணிக்கை அவன் செலுத்தினதுனாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள்ல பாவ செயல்களில் சிக்கி கிடக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ரட்சகர் உண்டு, நிச்சயமாக பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், ரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. 11 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமானா இருந்த ஒரு நோவா தன்னுடைய குடும்பத்தையே காத்து கொண்டார். அதுவும் விசுவாசத்தினாலதான், அதுவும் விசுவாசத்தினாலதான். நோவாவுக்கு சொல்லப்பட்டது நீ பேழையை உண்டாக்குனா, பேழையை உண்டாக்குன்னு சொல்லும் போது எல்லாரும் எவ்வளவு சிரித்திருப்பாங்க இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்க கூட அவரை ஏளனமா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் தன்னுடைய காரியத்திலே விசுவாசமாய் தரித்திருந்தார். ஆகவே தன்னுடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் மகிமையானவைகளை காண்பேன் என்று சொல்லுங்க. கடைசியாக எபிரேயர் 11:5 ஏனோக்கு விசுவாசத்தினாலே அப்படியே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ இன்னும் ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கு. என்ன? வானவர் எனக்கு உண்டு. யார் இருக்காரு? முதல்ல என்ன சொன்ன? சிருஷ்டிகர் உண்டு, ரட்சகர் உண்டு, வானவர் உண்டு. வானவர் உண்டு. வானத்திற்கு அவர் அதிபதி. அவர் வந்து என்னை திரும்ப எங்க கொண்டு போயிடுவாரு? சொல்லுங்களேன்.
மேலான பரலோகத்துக்கு என்னை கொண்டு போயிடுவார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. ஹalleluya. இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. ஹalleluya, ஆமென். ஆண்டவர் உண்டு, வானவர் உண்டு, ஆகவே எனக்கு பலன் உண்டு. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். காரணம் என்ன? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடியினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு மாத்திரம் இல்ல, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு பரதேசியாய் சஞ்சரித்தாராம். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும், கடைசியா நான் ஒரு பரம இடத்திற்கு, ஒரு மேலான பரலோகத்துக்கு நான் போவேன். அந்த சுதந்திரத்திற்காக அவர் காத்திருந்தாராம். ஹalleluya. வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஹalleluya. அந்த நகரத்துக்காக அவர் காத்திருந்தார். யாரு? ஆபிரகாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்க. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன். இப்போ மார்த்தாளிடத்துல கேட்ட அதே கேள்வி உங்களிடத்திலும் கேட்கப்படுகிறது. நீ விசுவாசிக்கிறாயா? சொல்லுங்களேன். ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை, நான் மகிமையான காரியங்களை காண்பேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 2 சகோதரிகள் சேர்ந்து உட்கார்ந்தா என்ன பேசுவாங்க? சொல்லுங்களேன். நிறைய சகோதரிகள் இருக்கீங்கல்ல. 2 சகோதரிகள் ஒன்றா உட்கார்ந்தா என்ன பேசுவாங்க? ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பேசுவாங்க? இங்கே 2 சகோதரிகள் சேர்ந்து உட்கார்ந்தாங்களாம். மகிமையானவைகளை ஆண்டவர் செய்தார்னு பேசினாங்களாம். ஹalleluya. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தவங்களை வாழ்த்துனாங்களாம். உடனே வயத்துல இருந்த குழந்தை துள்ளிச்சான். ஹalleluya. இன்னைக்கு 2 சகோதரிகள் சேர்ந்து உட்கார்ந்து மாறி மாறி வாழ்த்துங்க. இப்போ வாழ்த்தலாமா? பக்கத்துல இருக்க சகோதரிகள் சகோதரர்கள் மாறி மாறி வாழ்த்துங்க. நீ வாழ்ந்திருக்கும்படி உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் வாயினாலே சொல்லுகிற காரியம்தான் விசுவாசம். அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறாய் ஆனால் மகிமையானவைகளை காண்பாய். ஹalleluya. கடைசியாக ஆகாய் 2:9 சொல்லப்பட்டிருக்கு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மிகுதியாயிருக்கும். ஹalleluya. பெரிதாயிருக்கும். ஹalleluya. என்னென்ன வார்த்தை போடணுமோ போட்டுக்கோங்க. நம்முடைய சபை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையா இல்லையா? இங்கே தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, இங்கே எந்த பொக்கிஷமும் இல்லை. ஆனால் இங்கே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க கேட்டீங்க? நிறைய பேர் சொல்லாமல் உட்கார்ந்துருக்கிறவங்களும் இருக்காங்க. எத்தனையோ சாட்சிகளை திரளாய் கண்டிருக்கிற மகிமையான ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஹalleluya. பிந்தின மகிமை இந்த வருஷத்துல இந்த ஆலயத்துல மகிமை பெரிதா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹalleluya. அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சபைக்கு குஷ்டரோகி வந்தா சுகமாவாங்க. என்னுடைய சபைக்கு சப்பானி வந்தா நடப்பாங்க. என்னுடைய சபைக்கு குருடன் வந்தா கண்ணு பார்வையடைவாங்க. என்னுடைய சபைக்கு கடன் பிரச்சனையோடு வந்தா வெளியே போகும்போது கடன் பிரச்சனையை விடுதலையாக்கி செல்லுவாங்க. சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுவே விசுவாசம். இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் உலகத்தை ஜெயிப்போம். நான் சொன்ன நம்மிடத்துல வெள்ளியோ பொன்னோ இல்லைன்னு, ஆனா ஏசப்பா கிட்ட அது நிறைய இருக்கு. ஹalleluya. அதை வாசிப்போமா? ஆகாய் 2:8. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவருடையதுன்னா அவருடையவர்களுக்கு அதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வேணுமா வேண்டாமா? வேணுமா? வேணும்னு சொல்றவங்க எல்லாரும் அப்பா அப்பா எனக்கு வேணும், நான் உங்களுடையவன், நான் உங்களுடையவள் என்று சொல்லுங்க. ஹalleluya. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று என் ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. அவர் உங்களை அதிகாரபூர்வமாய் என்னுடையவர்கள் என்று சொல்லிவிட்டு தான், பொண்ணு என்கிட்ட இருக்குமா? நிறைய இருக்கு. வெள்ளி என்கிட்ட நிறைய இருக்கு. எவ்வளோ வேணுமோ கேள், எடுத்துக்கோ. ஹalleluya. கர்த்தர் மகிமையாய் நம்முடைய காரியங்களை முடிய பண்ணுவார். அது மாத்திரமல்ல, சமாதானம் அருளுவார். 9 நம்ம வாசிப்போம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹalleluya. என்ன தருவார் இந்த இடத்துல? சமாதானம் தருவார். யாராவது சமாதானம் இல்லாம இருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலன்னா
கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க, இங்க இந்த இடத்துல சமாதானம் உண்டாயிருக்கும். ஹalleluya. என் ஆண்டவர் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாய் விளங்க செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். முதலாவது, நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். அதை தான் நம்ம தியானித்தோம். அடுத்ததாக, கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஹalleluya. இவைகளை தான் நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இவைகள் நிமித்தமாய் நாம் விசுவாசிக்கிறதுனாலே நம்முடைய இருதயம் சதையானதாய் மாறுகிறது. அது நிமித்தம் மகிமை பெரிதாகிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.